இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ராசி. நேர்மையாகவும் துணிச்சலாகவும் ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாக ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல கலகலப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. நகைச்சுவை உணர்வு என்பது அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க. மன உறுதியோட ஒவ்வொரு முடிவையும் எடுக்கக்கூடியவங்க, ரொம்ப தைரியமானவங்க. கடினமான சூழ்நிலையை கூட எப்படி பொறுமையாக கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றவங்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, ஒவ்வொருத்தரையுமே புரிஞ்சு செயல்படுவாங்க. அதே மாதிரி பின்னாடி என்ன ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கொஞ்சம் கணிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பின் விளைவுகளை பற்றி யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, வருகின்ற 7 நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த சாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஓகே, ஆனால் பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் ஏதாவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 7 நாட்கள் கிரகநிலையை வைத்து பார்க்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைஞ்சிருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்கிறாங்க, வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்ததொரு விஷயமெல்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயமெல்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த வருகின்ற ஒரு வாரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டுக்கு போகணும், நல்லதொரு வேலை வேணும், வெளிநாட்டில் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்லதொரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே நினைவாகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பல வெற்றிகளை சந்தித்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரியதொரு தொழில் அதிபராகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சின்ன பிள்ளையாக சொல்லி போட்டு நீங்கள் தொடங்கிய ஒரு தொழில் இந்ததொரு காலகட்டத்தில் ஆகோ ஓஹோன்னு போகிற அளவுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையை ஆரம்பித்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றத்தில் வரும். நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அல்லது புதிதாக வேலை தேடுறீங்க, புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதொரு முன்னேற்றத்தில் வரும். இந்ததொரு காலகட்டத்தில் கிரகநிலை அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்ததொரு காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பயப்படாமல் இறங்குங்க. தொழில் தொடங்குகிறோம், ஆனால் நமக்கு வருமானம் வருமா அப்படிங்கிற கவலை வேண்டாம். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது வரும். முயற்சி செஞ்சு பாருங்கள். வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். தலைகணம் வரக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். தலைகணம் வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முடிவுகள் அப்படிங்கிறத எடுப்பீங்க. அதை டக்குன்னு முடிவெடுக்கிறத விட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான முடிவுகளை எடுங்க. ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மற்றபடி இந்த ஒரு வாரம் உங்களுக்கு மகிழ்வான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். எதிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களுடைய விவகாரங்களில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பண வரத்து இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். தொழிலில் வியாபாரத்தில் கூட இது நாள் வரைக்கும் நிறைய போட்டிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இனி அந்த போட்டிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டாங்களோ அவங்களே உங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. என்னால் எதிர்த்து போராட முடியலை அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆகிடுவாங்க. இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக பணிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதில் இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. குடும்பத்திலையும் ஓரளவுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததொரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வெளிக்காட்டாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இன்முகத்தோடு பேசுவீங்க. அந்த இது வேணால் எல்லாத்தையுமே ஓப்பன் டாக்காக பேசுங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. வெளிநாட்டில் இருந்து நல்லதொரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நல்லதொரு மாற்றம் வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைவேறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தொண்டர்கள் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிங்க. நல்லதொரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே நல்லதொரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி தொழிலில் வருமானத்தில் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகள் வரும். கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்வான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்குவீங்க. அதனால் வருகின்ற நாட்களில் நல்லதொரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பரமாக செலவு செய்கிறேன், வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செலவுகளை அதிகமாக செய்வீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது நல்லது. நல்லதொரு நேரம், நல்லதொரு காலம் பார்த்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது நல்லது.
வேலையில் வந்துட்டு சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா கூட சின்ன சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் நெளிவு சுழிவுகளை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்துவது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றமான நாட்களாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா தாயாருடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறும்னே சொல்லலாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். அதோடைய தாய் வழி உறவுகளால் ஏதாவது மனக்கசப்பு தர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறும்னே சொல்லலாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தை பேர் இல்லாத இருந்தவர்களுக்கு நல்லதொரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பிள்ளைகளை பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அன்பாக மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உறவுங்கக்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறும்னே சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. நெடு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு விஷயம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக ஒரு சிலர் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கியமான முடிவுகளை எடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். மற்றபடி தொழில் வியாபாரத்திலெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்குது, ஒரு விதமான குழப்பத்தோடு நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னா சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் அந்த குழப்பம் என்பது நீங்கும். மன அமைதி கிடைக்கும். எதிலும் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.